இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் நிலவட்டுமாக. டெய்லி ஒரு சில விஷயங்களை பாக்குறேன். அந்த விஷயங்கள் சம்டைம்ஸ் வியர்டா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி நான் நிறைய விஷயங்களை பாக்குறேன். எனக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி உங்க கூட தினமும் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அப்படி இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல சந்தோஷமாவே ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி சொல்றேன். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போன்ல ஸ்டேட்டஸ் வைப்போம். அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூவி டயலாக்ஸ் இருக்கும், இல்ல மூவில உள்ள சாங்ஸ் இருக்கும், ஒரு சிலர் வாழ்க்கை தத்துவம் வைப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைப்போம். அப்படி வைக்கிற டைம்ல நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஸ்டேட்டஸ்ல ஒரு டைம் நான் வச்சிருந்த விஷயம், அதாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது தீங்கு வச்சிருந்தா அவங்க நீங்க மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிக்கிறது மூலமா இறைவன் உங்களை மன்னிப்பான், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், உங்களுடைய கண்ணியத்தையும் உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அதோட நான் நார்மலா வைக்கிற ஸ்டேட்டஸ் அதெல்லாமே தொடர்ந்து நான் வைக்கிற விஷயங்கள். சோ அதுல என்னடா ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற விஷயம் இது. என்கிட்ட அவங்களே வந்து பகிரும்போது, பரவாயில்லையே ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு பெரிய மாற்றமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் என்னடா நடந்தது அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல அவங்க சொந்த சச்சா, அதாவது அவங்களுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர், அவங்க தம்பி, அவங்க கிட்ட இவங்க பேசாமலே இருந்திருக்காங்க ஒரு 5 வருட காலமாக. அவருக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உடல்நல சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் உன் தகப்பனார் கூட உங்க பிறந்தவங்க இல்லையா, அதனால கண்டிப்பா போய் நீ அவங்கள பாரு, அவங்களுக்கு உடம்பு முடியல நீ பாக்கணும் அப்படின்னு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இல்லம்மா அவங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்திருக்காங்கம்மா, நம்மளால மன்னிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டம் கொடுத்திருக்காங்க, நான் கண்டிப்பா அவரை போய் பார்க்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, என்னோட ஸ்டேட்டஸ பார்த்த அவங்களுக்கு ஒரு நிமிடம் தோணி இருக்கு, அப்போ கண்டிப்பா நம்ம போவோம், இறைவன் மன்னிக்க சொல்றான் இல்லையா, நம்ம மன்னிச்சா நம்மள அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான், நம்மளுடைய கண்ணியத்தை இறைவன் உயர்த்துறேன்னு சொல்றான், அப்ப கண்டிப்பா நம்ம அவங்கள பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க போயிட்டாங்க. போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒன்னாலதான் அவங்கள பார்க்க போனேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் கூட தெரியாது, என்னால நீங்க எப்படி பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, உன் ஸ்டேட்டஸ பார்த்தேன் நான் போனேன் அப்படின்னு சொல்லி. சோ நம்ம செய்யற விஷயங்கள் சின்னது அப்படின்னு சொல்லி நினைப்போம், அதனுடைய இம்பாக்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். எனக்கு அதை கேட்ட உடனே பயங்கர ஹாப்பி. நம்ம நினைப்போம் நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா அதனுடைய பலன் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா. அப்படி எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ செல்ல வந்து நீங்க சாங்ஸ் வைக்கிறத விட இப்படி டயலாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல நல்ல விஷயங்களை வைங்க. நம்ம இறைவன் சொல்லி தந்த எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை வைங்க. கண்டிப்பா அது யாரோ ஒரு இடத்துல மாற்றத்தை உருவாக்கி தரும். பாருங்களேன், 5 வருஷம் பேசாம இருந்தவங்கள என்னோட ஸ்டேட்டஸ் பேச வச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தரணும். சோ சிறுதுளி பெருவெள்ளம் நாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன மாற்றம், சின்ன ஒரு விஷயம், அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அவங்களுக்குமே வந்து பயங்கர ஹாப்பி. அவங்க அந்த பேஷண்ட் அவங்க பார்க்க போறாங்க இல்லையா, சோ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்களுக்கு பயங்கர அழுகையே வந்துருச்சு. பரவாயில்ல, நான் இவ்வளோ நாள் வந்து சண்டையா இருந்தது, ஆனா எனக்கு முடியலன்னு நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கும் பயங்கர ஹாப்பிங்க.